அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். ஐஐடி மெட்ராஸில் நான் டீச்சிங்க்கான ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஐடி மெட்ராஸில் நான் டீச்சிங்கில் ஒரு 9 விதமான பதவிகளுக்கு மொத்தம் 37 காலி பணியிடங்கள் கொண்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான அப்டேட் ஐஐடி மெட்ராஸோட கெரியர் பேஜில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் IITM-R5/2025 அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். இது என்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 24/9/2025 இப்போ தான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. வாங்க அதை பற்றின விவரங்கள் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிறது சென்னையில் இயங்கிட்டு இருக்க ஒரு இந்திய நிறுவனம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். இதில் 9 விதமான நான் டீச்சிங் போஸ்ட்னு சொல்லியிருந்தோம். அது குரூப் ஏயில் ஒரு 7 பதவிகளும், குரூப் பியில் ஒன்றும், குரூப் சியில் ஒரு பதவியும் வெளியிட்டிருக்காங்க. குரூப் ஏயில் வந்து டெப்யூட்டி ரிஜிஸ்டர், சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அப்புறம் HVAC ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், இந்த மாதிரி பதவிகள் வந்து குரூப் ஏயில் வெளியிட்டிருக்காங்க. குரூப் பியில் வந்து ஜூனியர் இன்ஜினியர் பதவி வெளியிட்டிருக்காங்க. குரூப் சியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவி வெளியிட்டிருக்காங்க. இது ஒவ்வொருக்குமான காலி பணியிடங்கள் வயது வரம்பு ஃபஸ்ட்டு பார்ப்போம். குரூப் ஏயில் டெப்யூட்டி ரிஜிஸ்டருக்கு வந்து நீங்கள் 50 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கு ஒரு காலி பணியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அது ஒன்றும் இடபிள்யூஎஸ்க்கு கேட்டகரி அது, ஓகேங்களா? அதையும் உள்வாங்கிக்கோங்க. அடுத்த பதவி சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், வந்து அந்த பதவிக்கு நீங்கள் 50 வயதுக்குள்ளே இருக்கணும். சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 8 காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அது கேட்டகரி வைஸ் யூஆருக்கு 2 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 2, எஸ்டிக்கு 2, எஸ்டிக்கு 1 அப்படின்னு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் வந்து டெபுடேஷன் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு காலி பணியிடங்களுக்கு இருக்குது. அதுக்கும் நீங்கள் 56 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து HVAC ஆஃபீஸர், அதுவும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அல்லது டெபுடேஷன் அல்லது கான்ட்ராக்ட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 45 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுவும் ஒரு வேக்கன்சி யூஆருக்கு இருக்குது. அடுத்து 5வதாக பார்க்க போகிற பதவி டெக்னிக்கல் ஆஃபீஸர். டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு 45 வயதுக்குள்ளே இருக்கணும். ஒரு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு யூஆர் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு நீங்கள் 45 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து பார்க்குற அந்த பதவி அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 3 ஒதுக்கியிருக்காங்க. 1 யூஆருக்கு, 1 இடபிள்யூஎஸ்க்கு, 1 எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. லாஸ்ட்டாக குரூப் ஏயில் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒரு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு 45 வயதுக்குள்ளே இருக்கணும். அந்த ஒரு வேக்கன்சியும் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து நம்ம குரூப் பியில் பார்க்கலாம். குரூப் பியில் ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து 9 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியருக்கு அந்த 9 வேக்கன்சியும் யூஆருக்கு 4 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 2, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1ன்னு ஒதுக்கியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியருக்கு நீங்கள் 32 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து குரூப் சியில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 27 வயதுக்குள்ளே இருக்கணுங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் 12 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதில் யூஆருக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 2, ஓபிசிக்கு 5, எஸ்சிக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு 12 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த பதவிகள் தான் நான் டீச்சிங்கில் ஐஐடி மெட்ராஸில் வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான வேலை அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இதுக்கான மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 27/9/2025 செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதியிலேருந்து தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 26/10/2025, அதாவது அக்டோபர் மாதம் 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அந்த தான் லாஸ்ட் டேட்டுங்க. அடுத்து இந்த பதவிக்கான மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இதற்கு விண்ணப்ப கட்டணம், அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. நம்ம மேலே சொன்னது போல் குரூப் ஏ அதுக்கு ஒரு விண்ணப்பமும், குரூப் பி அப்புறம் சிக்கு ஒரு விண்ணப்ப கட்டணமும் இருக்குது. இப்போ குரூப் ஏக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை குரூப் பியில் இல்லை குரூப் சியில், அதாவது ஜூனியர் இன்ஜினியர் அல்லது ஜூனியர் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 600 அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சிலருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. அது யாராக இருக்குன்னா SC ST, PWD மற்றும் பெண்களுக்கு
அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது, அதுலேருந்து விலக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ண வேண்டியதில்லை. மற்றவங்களும் அவங்க சொல்லியிருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணணும். வயது தளர்வும் பொதுவாக கொடுக்குற மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்களும், ஓபிசி என்சிஎலுக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூடிக்கு 10 வருடங்களும் பொதுவாக கொடுக்குற வயது தளர்வும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. உங்கள் வயது வரம்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இந்த பதவிக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, தேர்வு செய்யும் முறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு செலக்ட் பண்ண லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் அது மாதிரி உங்களுக்கு ஒன்று வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட், ப்ரொஃபஷ்னல் காம்படன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு. அடுத்து ட்ரேடு டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், அதுக்கு பிறகு இன்டர்வியூ. இந்த முறையில் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் தேர்வு செய்யும் முறை. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம ஒவ்வொரு பதவிக்குமான கல்வி தகுதி பார்த்துருவோம். இது நம்ம வரைக்கும் பார்க்கல, வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது டெப்யூட்டி ரிஜிஸ்டர். நான் ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக சொல்லிட்டு வரேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். டெப்யூட்டி ரிஜிஸ்டருக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு 5 வருட அனுபவம் இருக்கணும். அது எந்த ஃபீல்டில் இருக்கணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷனில். அடுத்து சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்இ எம்டெக்கில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக 5 வருட அனுபவமும் இருக்கணும். அல்லது பிஇ பிடெக் எம்எஸ்சியில் சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி இதெல்லாம் முடிச்சுட்டு 8 வருட அனுபவம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இன்ஜினியரிங் பிஇ பிடெக் முடிச்சுட்டு 8 வருட அனுபவம் இருக்காங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹெச்விஏசி ஆஃபீஸருக்கு ஒரு வேகன்சி சொல்லியிருந்தோம். அது அதற்கான கல்வி தகுதி பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 15 வருட அனுபவம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம 5ஆவதாக பார்க்க போகிறது டெக்னிக்கல் ஆஃபீஸர். அதற்கு மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பிலேயே ஆர்த்தோபெடிக்ஸ், ஆக்குபேஷனல் தெரப்பி இந்த மாதிரியான கேட்டகரியில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வித் 5 வருட அனுபவம் இருக்கணும். அல்லது பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருந்தாலும் அது ஃபிசியோதெரப்பியும் ஆக்குபேஷனல் தெரப்பியும் பேச்சுலர் டிகிரியில் 4 வருட கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதோட 8 வருட அனுபவம் இருக்கணும். மாஸ்டர் டிகிரியில் முடிச்சிருந்தீங்கன்னா 5 வருட அனுபவம் போதும். நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 8 வருட அனுபவம் வேணும். அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டருக்கு என்ன டிகிரி முடிச்சிருக்கணும்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அனுபவம் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது டிசேபிளில் கொடுத்துருக்காங்க. அது எந்த ஃபீல்டில் அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். அடுத்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அந்த போஸ்ட்டுக்கு எம்இ எம்டெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 5 வருட அனுபவம் இருக்கணும். அல்லது பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 8 வருட அனுபவம் இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம குரூப் பியில் வரக்கூடிய ஜூனியர் இன்ஜினியருக்கான கல்வி தகுதி பார்க்கலாம். ஜூனியர் இன்ஜினியரில் சிவில், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஹெச்விஏசின்னு சொல்லிட்டு 3 ஃபீல்டில் எடுக்கிறாங்க. இப்போ சிவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 2 வருட அனுபவம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 5 வருட அனுபவம் இருந்தாலும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த ஃபீல்டில் பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 2 வருட அனுபவம் இருக்குன்னு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 5 வருட அனுபவம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஹெச்விஏசி அந்த இதில் பேச்சுலர் டிகிரியில் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்க்கு முடிச்சுட்டு 2 வருட அனுபவம் இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை டிப்ளமோவில் ரெஃப்ரிஜரேஷன்ஸ் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அது முடிச்சுட்டு 5 வருட அனுபவம் இருக்குன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர் டிகிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அதற்கான கல்வி தகுதி பார்க்கலாம். பேச்சுலர் டிகிரியில் ஆர்ட்ஸ், சயின்ஸ் ஆர் ஹியூமனிட்டிஸ் இன்க்ளூடிங் காமர்ஸ் வித் அட்லீஸ்ட் 60% ஆஃப் மார்க்கை நீங்கள் முடிச்சிருக்கணும். பேச்சுலர் டிகிரியில் இப்போ சொல்லியிருக்க ஆர்ட்ஸ், சயின்ஸ், ஹியூமனிட்டிஸில் நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி எதுவும் கொடுக்கல. வித் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க ஓகேவா. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எல்லா விவரங்களும் பார்த்துட்டோம். அப்ளை பண்ணுறதுக்கு ஐஐடி மெட்ராஸுடைய அஃபிஷியல் கெரியர் பேஜில் ஸ்டாப் ரெக்ரூட்மெண்ட்டில்
இப்போது இதுக்கான அப்டேட் இருக்கும். 27ஆம் தேதி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு அவைலபிள் ஆகிடும். அதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். 27ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த லாஸ்ட் டேட்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். எல்லா விபரத்தையும் உள்வாங்கிக்கோங்க. லாஸ்ட் டேட்டு 26/10/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். கீழே இருக்க நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.